வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுத்திருக்கிறார். நாளை நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு வருகிறது. நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், ஒருவர் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதனை அவரே விசாரிப்பது உலகத்திலேயே இல்லாத ஒரு நடைமுறை. வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தலைமை நீதிமன்றத்துக்கு, உச்ச நீதிமன்றத்துக்கு இவர் மீதான ஒரு புகார் மனுவை அனுப்பியிருக்கிறார். அது எப்படி வெளியே கசிந்தது? முதலில் அதை வெளியே கசிய விட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். இல்லை, அது நீதிமன்ற அவமதிப்பு என்று நீதிபதி GR சுவாமிநாதன் கருதினால் அதனை அடுத்த நீதிபதி தான் விசாரிக்க வேண்டுமே தவிர, ஒரு நாடும் யார் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதோ அவரே தன்னை பற்றி விசாரித்து தீர்ப்பு வழங்குவது என்பது உலகத்திலேயே இல்லாத விந்தை. அதை கண்டிக்கிறோம். இதனை கண்டிக்கிற தீர்மானத்தை நிறைவேற்றுவதோடு நிறுத்திவிடாமல் நாளை மறுநாள் வரும் செவ்வாய்க்கிழமை, அதாவது ஜூலை 29 சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கிற அன்பகத்தில் வாழ்த்துவோம் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை என்னும் தலைப்பில் ஒரு கூட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம். வாழ்த்துவோம் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை சுபவீரபாண்டியன் உரையாற்றுகிறார், திராவிட இயக்க தமிழர் பேரவை என்று நாளை சென்னை முழுவதும் சுவரொட்டிகளை ஒட்டி நாளை எல்லா இடங்களிலும் சமூக வலைத்தளங்களில் இந்த செய்தியை பரப்பி வாஞ்சிநாதனை பற்றி பேசணும். வேறொன்றும் அல்ல. இந்த வழக்கு என்ன என்பதெல்லாம் வேறு. வாஞ்சிநாதனின் வாத திறமை என்ன, வாஞ்சிநாதன் எந்தெந்த வழக்குகள் எல்லாம் வாதாடி இருக்கிறார், ஏன் வாஞ்சிநாதனை இப்போது பாராட்டுகிறீர்கள் என்றால் பாராட்ட வைத்திருக்கிறார்கள். வாஞ்சிநாதனை தமிழ்நாட்டின் புதிய கதாநாயகனாக ஆக்கியிருக்கிறார்கள். அப்படி ஆக்கியிருக்கிறவர்களுக்கு நன்றி சொல்வதும் அந்த கூட்டத்தினுடைய நோக்கங்களில் ஒன்று. எனவே அந்த கூட்டத்தையும் திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் நடத்துவது என்று இன்றைய பொதுக்குழுவில் தீர்மானித்திருக்கிறோம். இவைதான் இன்றைய கூட்டத்தில் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிற தீர்மானங்கள். அதை நாளை மதியம் அவர்தான் சொல்லணும். அதாவது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள், நீங்கள் பாரபட்சமாக நடந்து கொள்கிறீர்கள் என்று வாஞ்சிநாதன் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எழுதியிருக்கிறார், சான்றுகளோடு எழுதியிருக்கிறார். என்ன செய்தி என்றால், ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டக்கூடாது என்பது சரி, குற்றமே சாட்டக்கூடாது என்பது சரியில்லை. எத்தனை ஆதாரம் இருந்தாலும் பொறுத்து கொண்டே போக வேண்டும் என்பதற்கு இது ஒன்றும் சர்வாதிகாரிகளினுடைய காலம் அல்ல. அவர் முறைப்படி உச்ச நீதிமன்றத்துக்கு தானே எழுதியிருக்கிறார். அவர் தெருவில் நின்று கூட பேசவில்லை, உச்ச நீதிமன்றத்துக்கு அவர் எழுதியிருக்கிறார். அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அதை விட்டுவிட்டு என் மீது ஒரு புகார் மனு கொடுத்தாலே அது நீதிமன்ற அவமதிப்பு என்று சொல்வது எந்த விதத்திலும் நியாயமில்லை. நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். அதனால்தான் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் 9 பேரே அதனை கண்டித்து அறிக்கை விட்டிருக்கிறார்கள். எனவே நீதிபதிகள் சட்டம் அறியாதவர்கள் அங்கு இருக்க முடியாது. நீதிபதிகளே அதை கண்டித்திருக்கிறார்கள். இது போன்ற நடவடிக்கைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஒரு விதத்தில் நான் நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். எதற்காக என்றால், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மக்கள் மன்றத்திற்கு வருகிற போதுதான் அவை பேசப்படும். ஏன் நீதிபதியை பற்றி ஆதாரத்தோடு கூட எந்த புகாரும் கொடுக்கக்கூடாது என்கிற கேள்வி வரும். அது மட்டுமல்லாமல் வாஞ்சிநாதன் மிக திறமையான வழக்கறிஞர். அவர் புகழ் பரவாமல் இருந்தது. அதை பரவுவதற்கும் கூட நீதிபதி சுவாமிநாதன் உதவி இருக்கிறார். அதற்காகவும் அவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவர் அதைத்தான் தெளிவாக சொல்லுகிறார். இப்போது நான் எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்லுகிறேன். நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் மிகுந்த நீதி விட்டு விலகாதவர் என்றால், சவுக்கு சங்கர் வழக்கில் என்ன நடந்தது? 2 பேர் எனக்கு அழுத்தம் கொடுத்தார்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு நேர்மையான நீதிபதி அழுத்தம் கொடுத்தவனை அடுத்த நிமிடமே காவல்துறையிடம் பிடித்து கொடுத்திருக்க வேண்டாமா? ஒரு நீதிபதியிடம் போய் நீங்கள் தீர்ப்பை இப்படி எழுதுங்கள் என்று ஒருவன் சொன்னால் அதை விட நீதிமன்ற அவமதிப்பு வேற என்ன இருக்கிறது? நீங்கள் நீதிபதியாக இருப்பீர்கள், தீர்ப்பை எப்படி எழுத வேண்டும் என்று இன்னொருவன் சொல்லுவான் என்றால், ஒரு நேர்மையான நீதிபதி அன்றைக்கே அவர்களை காவல்துறையில் பிடித்து கொடுத்திருக்க வேண்டும். இன்று வரையில் அவர்கள் பெயரை கூட அவர் சொல்லவில்லை என்றால் எது நீதிமன்ற அவமதிப்பு என்று நாம் கேட்கிறோம், மக்கள் மன்றம் கேட்கிறது. பல்வேறு பிரச்சனைகள் உங்களை கூட திருப்பூர் வழக்கலாம் இருக்கணும். அதுல முக்கியமா தீவிரமா போராடின வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அதற்காக ஏதாவது கட்டம் கட்டப்படுறாங்க?
என்ன நடக்கிறது என்பதை இப்போது அவர், அதாவது இந்த புதரை கலைத்து விடுவது என்பார்கள், அந்த வேலையை இன்றைக்கு நீதிபதி சுவாமிநாதன் செய்திருக்கிறார். புதர் கலைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே இருந்து என்னென்ன வெளிவருகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்கிறோம். அப்படியானால் திமுக மீது நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். திமுக தான் வாஞ்சிநாதனை பேச வைக்கிறது, தூண்டி விடுகிறது என்றால், தூண்டி விடுகிறவர்கள் மீது நீங்கள் வழக்கு தொடுக்க, அதற்கு ஏதேனும் ஆதாரம் இருக்கிறதா? ஆதாரம் இல்லை என்றால் ஆதாரம் இல்லாதவைகளை பற்றி எல்லாம் பேசுகிறவர்களை பற்றி நாம் ஏன் பேச? அறிக்கை வெளியிட்ட 8 நீதிபதிகளுமே திமுக ஆதரவு நீதிபதிகள், அதனாலதான் வாஞ்சிநாதன் சப்போர்ட் பண்றாங்க. பின்புலத்திலே அவங்க கருத்து வைக்கிறாங்க. அவர்கள் திமுக ஆதரவு நீதிபதிகள் என்றால் ஜி.ஆர். சுவாமிநாதன் எந்த ஆதரவு நீதிபதி? அப்படியானால் நீதிபதிகள்ல இப்படியெல்லாம் இருக்குதா என்ன? திமுக ஆதரவு நீதிபதி, அதிமுக, அப்புறம் அது நீதிமன்றமே இல்லையே. அப்படி நீதிபதிகளை சொல்லுவதே நீதிமன்ற அவமதிப்பு என்று நான் கருதுகிறேன். நாங்கள் ஜி.ஆர். சுவாமிநாதன் எதுவுமே சொல்லல. அந்த நீதிபதிகள் எல்லாம் திமுக ஆதரவு நீதிபதிகள் என்று ஒருவர் சொல்வாரானால் அதுவும் நீதிமன்ற அவமதிப்பு. அதற்கும் இதற்கும் தொடர்பு இல்லை. ஆனால் நீதிபதிகள் இப்படி நடந்து கொண்டால் அப்படிப்பட்ட இம்பீச்மெண்ட் என்பது நாடாளுமன்றத்தில் வரத்தான் செய்யும். அதை திசை திருப்புவதற்காகவும் கூட இதை சொல்லக்கூடும். நமக்கு இதை நாம் கிளப்பவில்லை, இது குறித்து நமக்கு கவலை இல்லை. நாம் சொல்லுவதெல்லாம் ஒரு உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்ட மனுவை நீதிமன்ற அவமதிப்பதை எப்படி சொல்லுவீர்கள்? அப்படி சொன்னால் யார் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதோ அவரே எப்படி நீதிபதியாக இருக்கலாம், அவ்வளவுதான். வேறு யாராவது ஒருவர் விசாரிக்கும். ஒரு நீதிபதி சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுக்கான சரியான வழியை தான் இவர் போயிருக்காரு, முறைப்படி தான் இவர் போயிருக்கிறார். நீங்கள் அதை விசாரிப்பதற்கு இன்னொரு நீதிபதியை உச்ச நீதிமன்றம் நியமிக்கும். நமக்கு அதுல சிக்கல். பிழை இருந்தால் பிழையை சுட்டிக்காட்டி வழக்கு தொடரட்டும். நீங்கள் பேசவே கூடாது, பேசினாலே நீதிமன்ற அவமதிப்பு என்பது என்ன? நன்றி.